2009ஆம் ஆண்டு யுத்தம் இடம்பெற்ற பின்பு அந்த யுத்த வெற்றியில் எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சிகள் கலந்து கொள்வது இல்லை என்ற முடிவை எடுத்திருந்தது. ஆனால் அந்த எதிர்க்கட்சியில் ஐக்கிய தேசிய கட்சியின் முடிவை எந்தவொரு கணக்கிலும் எடுக்காமல் யுத்த வெற்றியில் ராஜபக்ச குடும்பத்துடன் இணைந்து கலந்து கொண்டவர்தான் சஜித் பிரேமதாசா. ஆனால் இவர் யுத்த வெற்றியில் எப்போதும் அரசுடன் இணைந்து ஐக்கிய தேசிய கட்சி எடுத்த தீர்மானங்களுக்கு எதிராக மகிந்த ராஜபக்சவுடன் இணைந்து கலந்து கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அவர் ஜனாதிபதி தேர்தல் கேட்டபோது வன்னியில் 95,422 வாக்குகளும், யாழ்ப்பாணத்தில் 1,21,177 வாக்குகளும், மட்டக்களப்பில் 1,39,110 வாக்குகளும், அம்பாறையில் 2,384 வாக்குகளும், திருகோணமலையில் 1,20,588 வாக்குகளும் பெற்றார். இலங்கை இராணுவம் யுத்தத்தில் செய்தது சரி என்று இவர் இயங்கினாலும் வடகிழக்கில் அதிகூடிய வாக்குகளை பெற்ற ஜனாதிபதி வேட்பாளர் ஆவர். இவ்வாறு வாக்குகள் பெற்றும் மே 18 நடந்த நினைவு கூரும் நிகழ்வில் புலி பயங்கரவாதிகளை அழித்த இராணுவத்தினருக்கு நன்றி தெரிவிப்பதுடன் அந்த யுத்தத்தில் இறந்த பொதுமக்கள் பற்றி வாயை திறக்கவில்லை. ஆனால் அனுரகுமார திசாநாயக்க அவர்களும் நீதி அமைச்சர் அவர்களும் இந்த யுத்தம் நாடுகளுக்கு இடையிலான யுத்தம் இல்லை, இது இனங்களுக்கு இடையிலான யுத்தம் என்றும் இதனை வெற்றி கொண்டாட முடியாது என்றும் கூறினார்கள். மே 18ஆம் திகதியை இனப்படு கொலையாக கொண்டாட வேணாம் என்று கூறும் சஜித் பிரேமதாசவுக்கு அதிகளவான வாக்குகளை வழங்கும் தமிழ் மக்களை என்னவென்று சொல்லுவது? இது மக்களின் அறியாமையா அல்லது தமிழ் அரசியல்வாதிகளின் தவறா அல்லது தேர்தல் காலங்களில் தமிழ் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறார்களா? அல்லது தமிழ் மக்களுக்கு உரிய தலைமை ஒன்று இன்னும் உருவாக வில்லையா என்னும் கேள்விக்கு பதிலை கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.